ஃபாரஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு மொத்தம் இந்தியாவில் ஃபாரஸ்ட்டோட கவர் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 21.54% ஆஃப் ஜியோக்ராஃபிக்கல் ஏரியா. ஸோ நமக்கு வந்து ஃபாரஸ்ட் கவர் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 21.5% ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா 1920 நமக்கு வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ நமக்கு வந்து ஃபாரஸ்ட் கவர் எவ்வளோ இருக்குன்னா 21.5 அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 2022 சௌரி சௌரா இன்சிடென்ட். ஸோ இதுக்கு இடப்பட்டத்தில் 21.5 அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ இந்தியாவுடைய மொத்த ஃபாரஸ்ட் கவர் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 21.54%. இப்போ இதே இதில் இந்த ஃபாரஸ்ட் கவர் ப்ளஸ் ட்ரீ கவர், நம்ம டோட்டல் ஃபாரஸ்ட்டும் அப்புறம் ட்ரீ கவரையும் சேர்த்தா எவ்வளோ பெர்சன்டேஜ் வரும் டோட்டல் ஜியோக்ராஃபிக்கல் ஏரியாவில் அப்படின்னு பார்த்தோன்னா 24.39%. 24.39%. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா 1925 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ 24.39 ஆர் 0.4 அப்படி வச்சுக்கலாம். ஸோ 24% வந்து ட்ரீ கவரோடு இருக்குது, 21% வந்து வெறும் ஃபாரஸ்ட் கவர் மட்டும் இருக்குது. ஸோ மேஜராக டாப் 5 ஸ்டேட்ஸில் தான் வந்து என்ன இருக்குன்னா நமக்கு வந்து ஃபாரஸ்ட் கவர் இருக்குது. மேஜராக டாப் 5 ஸ்டேட்ஸில் தான் நமக்கு மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் கவர் இருக்குது. அது என்னென்ன ஸ்டேட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, ஒடிஷா, தெலுங்கானா. இந்த 5 ஸ்டேட்ஸில் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் கவர் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த டாப் 5 ஸ்டேட்ஸ் ஹேவ் மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் கவர். அடுத்து நமக்கு வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் ஆர் கவர்ன்ட் பை நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி. நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி எந்த இயர்னு பார்த்தோன்னா 1988. நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி எப்போனா 1988. 1988 தான் நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1938 நீதி கட்சியோட பிரசிடெண்ட்டாக பெரியார் வந்திருப்பாங்க. ஸோ இதுலேருந்து 1988 வந்து நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி. அடுத்து ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆர்டிக்கல் 51A ஏல ஜி. ஓகேவா? ஆர்டிக்கல் 51 நமக்கெல்லாம் தெரியும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதில் அதாவது 51A ஜி. ஓகேவா? அமெண்ட்மெண்ட்டில் 7Gல ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் டு ப்ரொடெக்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். அது என்ன ஆர்டிக்கல் கீழே வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 51AG. க்ரீன் ஃபாரஸ்ட்னா க்ரீன் கவர், அப்போது ஏல ஜி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ 51 இது வந்து நமக்கு தெரியும், ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னாலே 51A to K அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 51A. அண்ட் ஆல்சோ திஸ் ஒன் ஆர்டிக்கல் 48A. 48A இது எப்படின்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஸ்டேட் ஷால் என்டெவர் டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃப். ஸோ 51A என்ன சொல்லுதுன்னா எவ்ரி சிட்டிசனோட டியூட்டி, ஒரு ஃபாரஸ்ட்டையும் ஒரு வைல்ட் லைஃப்பையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து எவ்ரி சிட்டிசனோட டியூட்டின்னு சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் 51Aல பர்ஜி. ஆர்டிக்கல் 48A என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட் பாலிசி principles of DSP state shall endeavor to protect and improve environment அப்படின்னு சொல்லுது and wildlife. So and also இந்த 42nd Amendment Act நமக்கெல்லாம் தெரியும் 1976. அதுபடி என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ட்ரான்சஸ் முதல்ல ஃபாரஸ்ட்டும் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப்பும் ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமாக நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா 76 வருது, இங்கே வந்து 42nd. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி ஃபாரஸ்ட்டும் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப்பும் ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி பார்த்தோம், அது வந்து 1988. அப்புறம் ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற கான்ஸ்டியூஷனில் உள்ள 3 இது பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி
51AG அது என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி சிட்டிசனுடைய ரெஸ்பான்சிபிள் நம்மளுடைய ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுது. ஆர்டிகல் 48A என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட் ஷால் என்டவர் பாலிசி டு ப்ரொடெக்ட் ஃபாரஸ்ட்னு சொல்லுது. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய ஃபாரஸ்ட்டும் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப்பும் ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அப்படின்னு சொல்லு. அடுத்து லெஜிஸ்லேஷன் பார்க்கலாம். லெஜிஸ்லேஷன் தட் கவர்ன், ஓகேவா, லெஜிஸ்லேஷன் தட் கவர்ன் இந்தியன் ஃபாரஸ்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் பீரியடில் கொண்டு வந்த இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927. இந்த 27 வந்து நமக்கெல்லாம் மறக்காது. இது வந்து சைமன் கமிஷன் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க 1927. ஸோ அந்த இயரை ஞாபகத்தில் வச்சுட்டு அப்போ இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க, இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் எப்போ 1927. ஃபாரஸ்ட் பாலிசி வந்து 1988. இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து 1927. அடுத்து இது அடுத்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1980. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் எப்போனா 1980. அது மாதிரி நமக்கு எல்லாமே தெரியும் இந்த ஆக்ட். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1972. இதுக்கு அடுத்த வருஷம் தான் வந்து நமக்கு வந்து புலிகள் டைகர் ப்ரொடெக்ஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1973. ஸோ 1972 வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து 1980. 1927 வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட். ஓகேவா. இப்போ ரீசண்டாக வந்துட்டு நமக்கு வந்து நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி வந்து 2019 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு ஃபாரஸ்ட் பாலிசி பார்த்தோம் 1988. இப்போ ரீசண்டாக நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி லாஸ்ட் டைப் கொண்டு வந்தாங்கன்னா 2019. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துடலாம். நமக்கு வந்து மொத்தம் வந்து நம்ம வந்து டோட்டல் ஃபாரஸ்ட் கவர் வந்து 33% இருக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட வந்து 21% இருக்குது, 0.5% இருக்குது. ஸோ ட்ரீ கவர்ஸோடு சேர்த்தோன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு 24%, 0.39% இருக்குது. டாப் 5 ஸ்டேட்ஸ் தான் மேஜர் ஃபாரஸ்ட் வந்து கவர் பண்ணுது. அது என்ன ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தோன்னா ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஒடிசா. இப்போ நமக்கு வந்து 2 ஃபாரஸ்ட் விதமாக 2 பாலிசி இருக்குது. நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988, அடுத்து நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி 2019. கான்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 51AG இருக்குது. அதுக்கப்புறமா ஆர்டிக்கல் 48A இருக்குது. இது லெஜிஸ்லேஷனில் என்னெல்லாம் இருக்குது டு ப்ரொடெக்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. தேங்க்யூ.